Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு சூப்பர் மாய்ஸ்டான சாக்லேட் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1.5 கப், பட்டர் 150 கிராம், நாட்டு சர்க்கரை 1.25 கப், தேன் 1/2 கப், 2 முட்டை, டார்க் சாக்லேட் 100 கிராம், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சுடு தண்ணி 1 கப். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு பட்டரையும் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதோட 2 முட்டையும் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் 1/2 கப் தேனையும் சேர்த்துக்கணும். சாப் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற 100 கிராம் டார்க் சாக்லேட்டையும் இதோட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதோட நல்ல 2-3 தடவை சலிச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவையும் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியும் இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப ஜென்டிலாக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை பேக் பண்ணுறதுக்காக பட்டர் தடவுன ஒரு டின்னில் மாற்றிக்கணும். இதை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கணும். கேக் நல்லா குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை சென்டரில் குத்தி பார்க்கணும். பாருங்க, மாவு ஒட்டாமல் கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை நல்லா ஆற விட்டுறணும். சாக்லேட் கிளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட் 1 கப், தண்ணி 1/4 கப், தேன் 1/4 கப், 3/4 கப் நாட்டு சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு சாஸ் பேனில் தண்ணி எடுத்துக்கணும். அதோட தேனையும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் சாப் பண்ணி வச்சிருக்கிற டார்க் சாக்லேட்டையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும். இப்போ சாக்லேட், நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்காக்கிக்கணும். சாக்லேட் கிளேஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுறணும். இப்போ கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. சாக்லேட் கிளேஸும் நல்லா ஆறி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதில் இப்போது கொஞ்சம் சாக்கோ சிப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்டையும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான சாஃப்டான சாக்லேட் ஹனி கேக் இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.